தமிழ் மகளே. ஆமாம், வந்தருள்வாய் தமிழ் மகளே. அக்கா, என்னக்கா இன்னைக்கு எதை பத்தி பாட போறோம்? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தியும் சுகாதார விழிப்புணர்வு பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம பாட போறோம். ஓஹோ, சரி, பாடுங்க, எல்லாரும் கேட்போம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, வில்லினில் பாட, மின்னலிடி சத்தத்தோடு வந்தருள்வாய் மலை மகளே. அக்கா அக்கா நிறுத்துங்க, எனக்கு ஒரு சந்தேகம். நான் இன்னும் தொடங்கவே இல்லையே, தொடக்கத்திலே சந்தேகமா? சரி, உனக்கு என்ன சந்தேகம் சொல்லு, நான் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். எல்லா வில்லுப்பாட்டுலையும் கலைமகளை தானக்கா கூப்பிடுவாங்க, நீங்க என்னக்கா மலைமகளே கூப்பிட்டுட்டீங்க? அதானக்கா, மழை பெஞ்சா ப்ரோக்ராம் பார்க்க வந்தவங்களாம் ஓடிட மாட்டாங்க. அதாகப்பட்டது, நம்ம கலைமகளை காலம்புறா கூப்பிட்டுட்டு இருந்தோம், இனியும் கூப்பிட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தரமான கல்வி கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வருஷா வருஷம் பள்ளிகளில் கலை திருவிழா நடத்தப்படுது. கலைமகள் ஏற்கனவே நம்ம கூட இருக்கிற காரணத்தினால கலைமகளை அழைக்க தேவையில்லை. மழை தான் சரியாவே வரமாட்டேங்குது, அதான் வில்லடிச்சு கூப்பிடுறேன். கூப்பிட்டீங்க சரி, ஆனா மழை வரலையே, இப்ப என்ன செய்வீங்க? நாம செய்யற சில காரியங்களால தான் மழையே வரமாட்டேங்குது. நாம என்னத்தக்கா செய்யறோம்? வில்லுப்பாட்டு தானே பாடுறோம், அது ஒரு தப்பா? உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பாடுறேன் கேளு. ஆத்தோரத்திலே ஆலமரம் வேலமரம், ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கும். ஆத்தோரத்திலே ஆலமரம் வேலமரம், ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கும். நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம், மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. வாகனத்து புகையில சுற்றுச்சூழல் கெட்டதே, வானமழை பெய்வதில் சிக்கலாச்சே. மரங்களை வெட்டுவதை இப்பொழுதே விட்டுடுவோம். ஆத்தோரத்திலே ஆலமரம் வேலமரம், ரோட்டோரத்திலே வேப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கும். இப்ப புரிஞ்சுதுக்கா, மழை வராம இருக்கா எதெல்லாம் காரணம்னு. மரங்களை கணக்கு வளர்க்கலாம வெட்டுறதும் வாகனங்களில் வரும் புகையும் ஆலயங்களில் வரும் புகையும் தான் முக்கிய காரணமா இருக்குது, புரிஞ்சிச்சு. சரிங்கக்கா, அதான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பேன் எழுதி வச்சுட்டாங்களா? இன்னைக்கே போய் 4-5 மரங்களை வாங்கி நட்டு வச்சிருவோம். மரத்தை வச்சிடலாம், ஆனா தண்ணி ஊத்தலன்னா கிணத்துல தண்ணி ஊற்றி கிடக்குதே, அதுக்கு என்ன பண்றது? ஆமா, என்ன கேளு, அதுக்கும் நாம தானே காரணம். என்னக்கா இப்படி பழிய போடுறீங்க? நீ செய்யற தப்பு உனக்கே தெரியல, எல்லாரும் அதே தப்பதான் செஞ்சிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்றேன் கேளு. 10 ரூபா பொருளை வாங்கினாலும் அத பையக்குள்ள போட்டு எடுத்து வரோம். பிளாஸ்டிக்ல செஞ்ச பைய தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிடுறோம். மக்காத அந்த பைய மண்ணுக்குள்ள சிக்கி போய் மழை நீர பூமிக்குள்ள போகாம தடுத்துடுது. 10 ரூபா பொருளை வாங்கினாலும் அத பையக்குள்ள போட்டு எடுத்து வரோம். இப்ப புரிஞ்சுதா? மழை நீர் மண்ணுக்குள்ள போனாதான் நிலத்தடி நீர் மட்டும் உயரும், கிணத்துலயும் நீர் வத்தாம இருக்கும். என்னக்கா இத்தனோண்டு பை தானே, இது போய் மழை தண்ணியை தடுக்கும், போங்கக்கா. அட, நீ மட்டுமா வாங்கி பயன்படுத்துற? உலகமே அதை வாங்கி தான் பயன்படுத்திட்டு தூக்கி போடுது. அது மட்டுமா, அறிவியல் வளர்ச்சின்ற பேர்ல அப்படியே பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுடுறோம். அது என்ன பண்ணுது? பூமி மட்டத்தை ஆக்கிரமிச்சு பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. அப்புறம் எப்படிக்கா அவசரத்துக்கு பொருள் வாங்குறது? ஏன், கோணிப்பையில வாங்கு, துணிப்பையில வாங்கு, காகித பையில கூட வாங்கு, ஆனா பிளாஸ்டிக் பொருட்களை மட்டும் பயன்படுத்தவே கூடாது. வேணும்னா பிளாஸ்டிக் பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமா பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை குறைக்கலாம். சரிங்கக்கா, மழை பெய்யும், நிலத்தடி நீர் அதிகரிக்கும், பயிர் பச்சையில விளைஞ்சி எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருப்பாங்க இல்லையா? இருப்பாங்க. என்னத்தக்கா இழுக்கிறீங்க? என்னதான் எல்லா செல்வங்களும் பெற்று வாழ்ந்தாலும் ஏதாவது நோய் நொடி வந்துட்டா அந்த செல்வத்தை பெற்று எந்த பயனும் இல்லை. ஆமா ஆமா அக்கா, எல்லாத்துக்கும் வழி சொல்ற நீங்க, நோய் வராம இருக்க ஒரு வழி சொல்லுங்கக்கா. காய்ச்சிதான் குடிக்க வேணும் தண்ணி, காய்ச்சிதான் குடிக்க வேணும் தண்ணி, காய்ச்சிதான் குடிக்க வேணும் தண்ணி, காய்ச்சிதான் குடிக்க வேணும் தண்ணி. அக்கா அக்கா, நோய் வராம இருக்க வழி கேட்டா தண்ணி அடிக்க சொல்றீங்க. அட, நான் குடிநீரை சொன்னப்பா தம்பி. இதுக்கு வேற என்னென்னலாக்கா வழி இருக்கு?
எல்லாமே நான் தான் சொல்லணுமா? நோய் வராம தடுக்க வேற என்னென்னலாம் வழி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். நோய் வராம இருக்க பச்சை இலை சாப்பிடணும். லேகியம் கூட சாப்பிடலாம். நோய் வராமல் இருக்க லேகியை சாப்பிடலாம். நோய் வராம இருக்க தடுப்பூசி போடணும். கொரோனாவே தடுத்துட்டோம்ல. பலே பலே தம்பிகளா, நீங்களே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, பரவாயில்லையே. விவரம் தெரியாத குழந்தைகளே, நோய் நொடியிலிருந்து பாதுகாக்க மருத்துவரோட ஆலோசனைப்படி கண்டிப்பா நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். குழந்தைகளே, தாய்மார்களே, அனைவரும் அக்கா சொல்லும்படி கேட்பீங்களா? கேட்போம். சத்தமா கேட்போம். சரி, அப்படின்னா மங்களம் பாடிடுவோமா? பாடிடலாமே. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்த்து மழை பெறுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்த்து மழை பெறுவோம். நோயில்லா வாழ்க்கை வாழ சுத்தத்தை கடைபிடிப்போம். நோயில்லா வாழ்க்கை வாழ சுத்தத்தை கடைபிடிப்போம். தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே, தன்னே நன்னே நானே தன தன்னே நன்னே நானே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.